ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத பறவைகள் தான். அதில் நம்ம முதல்லையே கொக்குவையும் நாராயண பறவையையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 பறவைகள் என்னென்னு தெரியுமா? குளத்து நாரையும் வக்கா அப்படிங்கிற பறவையை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குளத்து நாரை அப்படின்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? குளத்து நாரை என்ற இந்த பறவையின் வேறு பெயர் நொல்லை முடையான். இது வீட்டில் வளர்க்கப்படும் கோழியின் அளவு பெரியதாக இருக்கும். இதன் உடலில் பழுப்பு நிறமான கோடுகளும் இறக்கைகளிலும் வாயிலும் வெண்மை நிறமாகவும் இருக்கும். இது பெரும்பாலும் பறக்கும்போது மட்டுமே இந்த வெண்மையான நிறம் காணப்படும். இவற்றின் கொண்டையில் வெண்ணிறம் கொண்ட நீண்ட இறகுகள் வளர்ந்துள்ளன. எனவே இவை பார்ப்பதற்கு மிக அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இதோட உணவு பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் உள்ள மீன், நண்டு, தவளை போன்றவை இதன் முக்கிய உணவாக கருதப்படுது. இதோட கூடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாரைகள் நீர்நிலைகளில் உள்ள மரங்கள் அல்லது அதற்கு அருகில் உள்ள மரங்களின் குச்சிகளை கொண்டு பெரிய மரங்களில் கூடு கட்டும். ஊரின் நடுவே உள்ள மரங்களிலும் கூடு கட்டும். இக்கூடுகளில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இந்த பறவை. இதோட இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தடவையில் 3 முதல் 5 வரை முட்டைகள் இடும். இம்முட்டைகள் பசுமை கலந்த நீல நிறத்தில் இருக்கும். இதனை பெண் பறவைகளே அடைக்காக்கும். இதோட இயக்கம் பார்த்திங்கன்னா, இது நீர்லையும் நீர்நிலையின் ஓரங்களிலும் தன் உணவிற்காக தலையை மடக்கி கொண்டு கூன் போட்டு கொண்டு தவம் செய்வது போல் நின்று காணப்படும். இதன் அழகிற்கு எட்டும் அளவு தனக்கு வேண்டிய உணவாகிய மீன், தவளை, நண்டு எது வந்தாலும் திடீரென தாக்கி பிடிச்சுக்கும். இவற்றின் பிடியிலிருந்து எந்த இரையும் தப்பாது. குறிப்பார்த்து இரை பிடிப்பதில் வல்ல பறவை இந்த பறவை. சில சமயம் கால்களை நீருக்கு வெளியில் எடுத்து அடிமேல் அடி வைத்து மெதுவாக செல்லும். அப்போது தண்ணீரில் எந்தவித சலனமும் தோன்றாது. அச்சமயம் அதன் கவனம் முழுவதும் இரையை நோக்கியதா இருக்கும். அழகு இரையை பிடிக்க தயாராக இருக்கும். இப்பறவைக்கு தொந்தரவு தராவிட்டால் நீர்நிலைகளில் மனிதர்களுக்கு அருகிலேயே நின்று கொண்டு இருக்கும். இவை பறக்கும்போது குரோக் குரோக் அப்படிங்கிற ஒரு விதமான ஒளியை எழுப்பி கொண்டுதான் வேகமாக இறக்கைகளை அடித்து கொண்டு பறக்கும். இப்பறவைக்கு வாலும் இறக்கைகளும் வெண்மையாக இருப்பதால் மாலை நேரத்தில் நீல நிற வானவெளியில் பறக்கும்போது இப்பறவைகள் வெண்மை நிற நாரைகளாக காட்சியளிப்பதோடு அழகான காட்சியாகவும் இருக்கும். மாலை நேரத்தில் பல குளத்து நாரைகள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக மரங்களில் தங்குகின்ற காட்சி மிகவும் அழகாகவும் இருக்கும். இதோட வாழும் இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, சேறு உள்ள நீர்நிலைகளில் காணப்படும். பெரும்பாலும் குளங்களிலும் ஏரிகளிலும் காணப்படும். இப்பறவை முக்கியமாக இந்திய நாட்டில் வாழும் பறவையாகும். இப்பறவை மடையான் என்றும் குருட்டு கொக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இதோட சிறப்பு பார்க்கலாமா? இப்பறவை உட்கார்ந்து இருக்கும்போது பழுப்பு நிறமான மண் நிற கோடுகள் தோன்றுவதால் இது உட்கார்ந்து இருப்பதே தெரியாது. இதுவே இப்பறவைகளுக்கு தற்காப்பு நிறமாக அமைந்து விரோதிகளிடமிருந்து காத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்த பறவை வக்கா அப்படின்னு சொன்னேன். இந்த வக்கா பறவை இரவு ஹெரான் அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. இது நாட்டுக்கொக்கை காட்டிலும் பெரியதாக இருக்கும். இந்த பறவை பார்ப்பதற்கு குட்டையாக இருக்கும். இந்த பறவைகள் பொதுவாக சாம்பல் நிறத்தில் இருக்கும். தலையின் உச்சி பகுதியும் உடலின் முதுகு மேற்புற பகுதியும் கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் வயிற்றுப்பகுதி மட்டும் வெண்மை நிறமாக இருக்கும். இதனுடைய கொண்டை மற்றும் இறகுகள் கருப்பு நிறமாக இருக்கும். இக்கொண்டை இறகுகளில் 2 இறக்கைகள் வெண்மை நிறத்தில் கழுத்து பிடரி வரையில் நீண்டு உள்ளன. இளம் பறவைகள் பழுப்பு நிற கோடுகளுடன் வயல் ஹெரான் போன்று தோன்றுகின்றன. சாதாரண காலத்தில் இதன் கால்கள் சாம்பல் நிறத்தில் இருக்கும். சேய்பெருக்க காலத்தில் இக்கால்கள் இரத்த சிவப்பு நிறமாக மாறுகின்றன.
இரவு ஹெரானின் உடல் கனத்த உடலாக இருக்கும். இதோட இயக்கம் பார்த்திங்கன்னா சிறகடித்து பறக்கும் முறையே இதை மற்ற பறவைகளிலிருந்து பிரித்து காட்டுது. இப்பறவை பறக்கும் பொழுது சாதாரணமாக அடிக்கடி வாக் வாக் என்று கத்துகிறது. இரவு காலங்களில் இந்த பறவைகள் பெருங்கூட்டமாக காணப்படும். இரவு வேளைகளிலும் அந்தி வேளைகளிலும் முதிர்ந்த பறவை பொதுவாக சாம்பல் நிறத்தில் இருக்கிறது. கூடுகள் அப்படின்னு பார்த்தா இப்பறவைகள் நீருக்கு அருகில் உள்ள அடர்ந்த மரத்தில் குச்சிகளை கொண்டு மேடை போன்று கூடு கட்டுது. இதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கூடுகளில் ஒரு தடவையில் 3 அல்லது 5 முட்டைகள் இடும். இம்முட்டைகள் வெளிர் பச்சை நிறத்தில் உள்ளன. இளம் பறவைகளும் சில முதிர்ந்த பறவைகளும் நீர் வற்றியுள்ள இடத்தில் கூடு கட்டி வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்யும். இன்னைக்கு நம்ம பார்த்தது குளத்து நாரை, வக்கா அப்படிங்கிற 2 பறவைகளை பற்றி தான். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 2 பறவைகள் பற்றி சொன்னேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.